வந்து எப்பவும் போல் அவங்களோட வண்டியை எடுத்துகிட்டு இந்த இடியாப்பம் வைக்கிறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வழியை மறிக்கிறாங்க. வந்து வெண்ணிலா பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. வழியை விடு, எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. நம்ம கண்மணி விட முடியாதுடி அப்படின்றாங்க. இங்கே பார், தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, மாதிரி எது போயிடு அப்படின்னோடனே, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண வரல, ஆனால் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். எவ்வளோ தைரியமாக இருந்தால் அன்போட பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பேன். உன்னை சும்மாவே விடக்கூடாதுடி. ஒன்றும் இல்லாத உன்னோட வந்து அந்த இடியாப்ப கடைக்கு அன்போட வந்து கம்பெனி ஈடாகுமா? எவ்வளோ தைரியமாக தான் இந்த வேலையை செஞ்சுருப்பேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, ஒன்றும் இல்லாத இடியாப்ப கடையா? அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்களுக்கு கரெக்டு, புரியுதா? தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தால் அவ்வளோதான். இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் சரி, அன்போட பிஸ்னஸை நீ இல்லாமல் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் எங்கே இல்லாமல் பண்ணேன்? அது நான் கொடுத்த ஐடியா. என் ஐடியாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அவரும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் அந்த பிஸ்னஸை எடுத்துட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் வேறு ஐடியா வச்சு இல்லவே இல்லையா உலகத்தில்? அந்த ஐடியா வச்சு அவர் பிஸ்னஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? மற்றபடிலாம் நான் அவர் பிஸ்னஸுக்கு எடுக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. சரி, அதெல்லாம் போட்டோம், இந்த விஷயம்லாம் உனக்கு எதுக்கு? உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? மாதிரி எதை வெளியே விட்டு எப்படின்னோன்னே, இங்கே பார், நான் விட மாட்டேன். அன்புக்கு நான் இருக்கேன். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அந்த பிஸ்னஸ் இல்லாமல் போயிட்டா அன்புக்கு யாரும் இல்லை நினச்சிட்டு இருக்கியா? பெரிய பிஸ்னஸ்லாம் பெரிய ப்ராஜெக்ட்லாம் நான் வாங்கி கொடுப்பேன் அன்புக்கு. அன்பு பெரிய ஆளாக்குவேன். நான் இருக்கிற வரைக்கும் அன்பு தோக்கவே முடியாது. ஓ அப்படியா, சரி ஆக்கிக்கோ, எனக்கு என்ன வந்தது? என்ன திமுறா பேசுகிற? நீ தாண்டி ரொம்ப தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு, என் வழியில் குறுக்கிடாது, அது உனக்கு நல்லதே கிடையாது. தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணாமல் மரியாதை இங்கேருந்து இடத்த காலி பண்ணு. எனக்கு 1000 வேலை இருக்குது, உனக்கு ஒரே வேலை தானே இருக்குது. எப்போ பார்த்தாலும் அன்பு பின்னாடி சுற்றின்னு இருக்கணும். எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு பொழப்பு இருக்குது. எந்த பொழப்பும் இல்லாத எவ புருஷ கிடைப்பான்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்ருக்கு. நீ எல்லாம் பேசவே கூடாது. இங்கே பார் கண்மணி, ரொம்ப ஓவராக பேசுகிற. நீ தாண்டி ரொம்ப ஓவராக பண்ணுற. இங்கே பார், அடுத்த புருஷனுக்கு அலையிற உனக்கே இவ்வளோ திமிர் இருக்கும்போது உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். இதுக்கப்புறம் தேவையில்லாமல் வந்து என்கிட்ட தேவையில்லாமல் பேசிட்டுன்னு வச்சுக்கோயேன். இதுக்கப்புறம் வாய் பேசாது, கை தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அறைய பார்க்குறாங்க. அப்படியே வந்து பயந்து போயிடுறாங்க. வெண்ணிலா, உடனே வந்து பார்த்து இருந்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. அன்பு பின்னாடி சுற்றணும்னா சுற்றின்னு போ. அதுக்காக என்கிட்ட வந்து நியாயம் கேட்குற மாதிரி பில்டப்லாம் பண்ணின்னு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நல்லாவே இருக்காது. நான் பழைய கண்மணி கிடையாது. நீ பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கிறதுக்கு. இந்த கண்மணிக்கு வந்து அன்பு செலுத்தவும் தெரியும், இந்த மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணவங்கள அடக்கவும் தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க வெண்ணிலா. இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே இது டென்ஷன் ஆகி, விடமாட்டேன், நீ பிஸ்னஸில் அன்புவை தோக்கடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கலாம். என் அன்பு எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும்டி அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வந்து போகிறாங்க. அடுத்து வந்து அன்பு வந்து கண்மணியை பார்க்க வராரு. கண்மணியை பார்த்துட்டு எப்படியாவது இன்றைக்கி கண்மணிக்கிட்ட பேசிடணும், பேசி வந்து மன்னிப்பு கேட்கலாமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராரு. கண்மணி வந்து போயிட்டே இருக்கும்போது அன்பு வந்து வழி மறிக்கிறாரு. கண்மணி ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, மரியாதை வழி விடுங்க அப்படின்றாங்க. கண்மணி ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு அப்புறம் போ கண்மணி. போதும், நீங்கள் பேசுனதெல்லாம் போதும், நான் கேட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் தேவையில்லாமல் இந்த வழி மறிக்கிறது. கண்மணி, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் ஏதோ ஒரு டென்ஷனில் செஞ்சுட்டேன் அப்படின்லாம் சொல்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? மறுபடியும் உங்களை நம்பி அந்த வீட்டுக்கு வந்தது தான். அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அதுவும் என் அத்தைக்காக வந்தேன். அதுக்கப்புறம் நான் மனசை மாறினேன் பாருங்க, அது நான் செஞ்ச 2வது தப்பு. அதனால் தொடர்ந்து தப்பு செஞ்சுட்டே இருந்தேன். இதுக்கப்புறமா உங்களை பற்றியும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்போ என் பொழப்பை பார்க்கணும், எனக்கு வழியை விடுறீங்களா? அப்புறம் இல்லையா, நீங்கள் வழியை விடல, மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் அன்பு கையை எடுத்துகிட்டு வந்து, கண்மணி ஏன் சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறா பேசுறதுக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு மனசு கஷ்டத்தோட அன்பு.